மளிகை சாமான் என்னென்ன வேணும்னு ஒன்று ஒன்றா சொல்லுங்க. அப்படியே நான் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். மளிகை சாமான் வாங்க போறியா? சரி சரி. என்னென்ன வாங்குறது? போன மாதம் செலவு கொஞ்சம் கூட ஆயிப்படுச்சு. இந்த மாதம் சிக்கனமாக இருந்து ஒரு 2000 3000 மிச்சம் பிடிக்கணும். உங்கள் மாவு வீட்டுக்கு வாங்குறத நிறுத்தினாலே 5000 மிச்சப்படும். என்னது? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. பார்த்து நிதானமாக எது எது வேணும்னு யோசிச்சு சொல்லுங்க, சிக்கனப்படுத்திடலாம்னு சொன்னேன். சரி சரி. முதல்ல தங்க வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன், லிஸ்ட் எடுத்துக்கோ. தங்கம் காலையில லிஸ்டெல்லாம் எனக்கு சொல்லிட்டா. இந்த என்னென்ன வேணும்னு நானே எழுதிக்கிறேன். நீங்கள் நமக்கு தேவையானதை மட்டும் சொல்லுங்க. ஏமா அவ ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணு, அவளுக்கு என்னென்ன குடும்பம் நடத்த தெரியும் சொல்லு. எது வேணும் எது வேணாம்னு நம்ம தான் லிஸ்ட் எடுத்து கொடுக்கணும். நான் சொல்றதை எழுதிக்கா. உனக்கு என்ன அவ்வளோ வழியா இருக்கு? உனக்கு எழுத முடியலன்னா சொல்லு, நான் வசந்திக்கிட்ட கொடுத்து எழுதிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நானே எழுதுறேன் சொல்லுங்க. போன மாதம் 3 கிலோ மிளகாத்தூள் அரைச்சேன். அதுவே பிள்ளை பத்தலைன்னு சொல்லிட்டா. இந்த மாதம் ஒரு 10 கிலோ மிளகாத்தூள். மிளகாத்தூள் எதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கா இல்லை காப்பி டீன்னு நினைக்கிற நேரமெல்லாம் தண்ணியில் முண்டு கரைச்சி ஊற்றி குடிக்கவா? 10 கிலோ ஆமாம்ல, 10 கிலோ மிளகாத்தூள் 10 கிலோ. அடுத்து அப்புறம் என்ன, புளி, அப்புறம் காஞ்ச மிளகா, மல்லிகை சாமான், அப்படியே அத்தனையும் லிஸ்ட்டாக எழுது. மிளகு சீரகம் வெந்தயம்னு எல்லாத்துலேயும் ஒரு கிலோ எழுது. எதுக்குத்தான் எல்லாத்துலேயும் ஒரு கிலோ? மளிகை கடை எதுவும் வைக்க போறாளா? தாராளமாக ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்ணி சோறு குழம்பு ஆக்கி சாப்பிட வேணாம். அது அவங்க வீட்டு பணத்தை பட்டு வாங்கி சாப்பிடணும். ஊசில கிடைச்சா எவ்வளோ வேணா மங்களம் போடுறது. அப்புறம் காய்கறியில் அதுலேயும் ஒரு கிலோ. அப்புறம் இந்த குளிக்கிற சப்பை, துணி சப்பை, சாம்பு, சோப்பு, சீப்புன்னு எல்லாத்தையும் எழுதிட்டியா? மாதம் மாதம் நீங்களும் குளிக்கிற சப்பை, துணி சப்பை, சாம்பு, சோப்பு, சீப்புன்னு தான் வாங்கி கொடுக்குறிய. அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. நம்ம வீட்டுக்கு 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி தான் வாங்கி தரிய. இதே மாதிரி தேர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு நேர்ந்தேன். இந்த மாதம் மளிகை சாமான் ஒன்றுமே வாங்க விட மாட்டேன் பார்த்துக்க. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் எனக்கு இந்த தலைமுடி நல்லா கருகருன்னு இருக்கிறதுக்கு என்னமோ தலையில போடுவாப்ல, அது என்னது? அது ஒன்று எழுதிக்கடி, மறக்காம அதை வாங்கி தந்துடு. தலைமுடி கருகருன்னு ஆகுறதுக்கா? ஏன் இப்போ உங்களுக்கு என்னவா? கண்ணாடியில் என் தலையை பார்க்க முடியல, பஞ்சு மிட்டாய் வெளுத்து போன மாதிரி நிக்குது. எனக்கு மூத்தவர்ல என்னம்மா கருகருன்னு முடிய வச்சிருக்கா. ஆனா எனக்கு பாரு, ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அப்படித்தான் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்றது? எனக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சு? நான் என்ன குச்சி வச்சுக்கிட்டா ஊனிக்கிட்டு நிக்கிறேன்? இல்ல நாளைக்கு சாவர மாதிரி இழுத்து பறிச்சுக்கிட்டு கிடக்குறேனா? ஐயோ, என்னத்தை இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க சாவறதுக்கு இன்னும் 40-50 வருஷம் ஆகும். என்னடி குறைச்சி சொல்றா? ஓ, இதே குறைச்சா? சரி சரி. என் பேரப்பிள்ளைக்கு பேரப்பிள்ளை பார்க்கலாம்னு இருக்கேன். ஏத்த நீங்க வயிற மஞ்ச கட்ட, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. அது எனக்கு தெரியும். ரொம்ப கண்ணு வைக்காத. எதை வாங்குறியோ இல்லையோ மறக்காம இதை வாங்கிக்கிட்டு வா. அப்புறம் ஒரு 2 கிலோவுக்கு பட்டாணி, ஒரு 3 கிலோவுக்கு உப்புக்கல்ல வாங்கிக்க, என்ன மறந்துடாத. சரி சரி. ஏத்த இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு என்னென்ன வேணும் அதை சொல்லுங்க. ஏத்த நம்ம வீட்டுக்கா என்ன, ஒரு 1/2 கிலோ மிளகாத்தூள், 1/4 கிலோ புளி, காய்கறி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்க. ரொம்ப பார்த்து சிக்கனமா பக்குவமா வீட்டுக்கு வாங்கிட்டு வா. கண்டதையும் மண்டதையும் வாங்கிக்கிட்டு வந்து நின்ன அப்புறம் எல்லா காயும் வீதியில தான் பறக்கும் பார்த்துக்க. சரி சரி. ஆத்து மாவூட்டுக்கு வேணும்னா கிலோ கணக்கில் வாங்கி கொடுக்கறது கிள்ளி தெருக்க மனம் வர மாட்டேங்குதே. தங்கத்துக்கு போன்குன்னு எதுவும் போட்டியா? உள்ள பாவம் 1ஆம் தேதியா மளிகை சாமான் எப்பவும் வாங்கி கொடுத்துருவோம். இப்போ 4-5 தேதி ஆயிடுச்சு. என்ன பண்றா, எப்படி தவிக்கிறான்னு தெரியல. உங்களுக்கு முன்னாடி உங்க மவ உஷாரா இருப்பா. மளிகை சாமான் வாங்கி கொடுக்க 4 நாள் லேட் ஆயிடுச்சுன்னு அவங்க அண்ணன் கிட்ட 4000 பணம் வாங்கியிருக்கா. ஓ, பணம் கொடுத்துருக்கானா தம்பி? சரி சரி சரி. 4000 பத்துமா என்னன்னு தெரியல. ஒரு போன் ஒன்று போட, வேற எதுவும் செலவுக்கு காசு வேணுமான்னு கேட்குறேன். இந்த வீட்டுக்கு உங்க மகன் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு. ஆனா அங்க மாமனாரு மாமியாரு தங்க புருஷம்னு அத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க. ஏன் அவங்களாம் இதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்களா? அடியே, இதெல்லாம் முறடி, இதெல்லாம் தாய் விட்டு முறை. பிள்ளைய சிரமப்பட விடக்கூடாது. நாளைக்கு பிள்ளைக்கு எதுவும் செய்யலன்னு வரதட்சணை கொடுமை பண்ணி பாவம் பிள்ளை ஏதாவது செஞ்சுக்கிச்சுன்னா என்ன பண்றது? உங்க மவளா ஊரையே கொளுத்துவா. அவ என்ன செஞ்சுக்க போறா? ஒரே சட்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு சந்திக்கு பாரு, வழிக பாரு. பழுதனைக்கு அங்க போய் சுத்திக்கிட்டு கிடக்காம நேரத்துல வீட்டுக்கு வந்து சேரு. என்ன நான் அப்படி செத்த வசந்தி வீட்டு பக்கமா போய் படுத்து இருந்துட்டு வாரேன். கூட இருந்து செத்த எதுவும் வேலை செஞ்சு கொடுத்தா என்ன அப்படியே கிளம்பி ஓடுறிய? ஒத்தால கடந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் எப்ப போய் வாங்கிக்கிட்டு எவ்வளவு நேரத்துல வாரது? இந்த 4 துணிமணியை துவைச்சிட்டு இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கா உனக்கு இவ்வளவு வழியா இருக்கு? நானும் அந்த காலத்துல எவ்வளவு வேலை செய்வேன் தெரியுமா? செஞ்சு வச்சுட்டு போ. அப்படியே போட்டுட்டு போன வர வரைக்கும் அப்படியே தான் கிடக்கும். அதுதான் தெரிஞ்ச கதையாச்சு. அப்புறம் என்ன? ஏய் அம்மா, ஐயோ என்னாச்சு என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு நொன்னாச்சுன்னு கேள்வி வேற கேட்டுக்கிட்டு எடி பிடிச்சி தோக்கி விடுடி. கால் சுலுக்கிக்கிச்சு. ஐயோ, விழுந்தது கால் சுலுக்கிடுச்சா? இருங்க வார இருங்க. மெல்ல மெல்ல எந்திருங்க. அம்மா பாத்து. ஐயோ மெல்ல மெல்ல. ஆயின செய்யறேன். நீங்களா மெதுவா எந்திருங்களேன். ஐயோ அம்மா எப்பா. ஐயோ, இந்த கடை அடைச்சிருக்கி கண்ணு வச்சாண்டு தெரியலையே, காலு சுலுக்கிக்கிச்சே. நீங்க கண்ணு தெரியாத கீழே வந்ததுக்கு எதுக்கு அடுத்தவள வயிறிய? அப்படியே மெல்ல உட்காருங்க. ஏடி பிடிச்சி உட்கார வைடி, ஒன்றும் முடியல. எத்த சட்னு உட்காராதிய. இந்த அப்படி காலை 4 சவுட்டி அப்படியே ஒரு உதருங்க. ஏண்டி, 2 காலம் நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? ஏற்கனவே கீழே விழுந்து அடிப்பட்டு காலை சுலுக்கிடுச்சு. 4 சவுட்டி காலு தனியா உடம்பு தனியா போறதுக்கா? இப்படி 4 சவுட்டுதுல உங்க காலு தனியா உடம்பு தனியா போயிடுது. ஓவரா பண்ணாதிய. ஏன் ஆத்தே, அவளுக்கு வலி வந்தாதான் தெரியும் போலயே. நான் என்னட்டி ஓவரா பண்ற? ஓவரா ஏடி படி, நீ ஒன்னும் செய்யவடா. போ.
ஆமா பிடிச்சது உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். போகையிலே தடுக்குது. போய் நான் நல்லபடியா வருவேனா என்னன்னு தெரியல. முடியாத நேரத்துல வயசான காலத்துல பார்த்து பக்குவமா பொறுமையா ஒரு அடி எடுத்து ஒப்பம்ன்றது கிடையாது. 30 வயசு கோமாரி இப்பதான் குதிச்சுக்கிட்டு துள்ளி குதிச்சுட்டு ஓடுறாரு மான மாதிரி. சரிடி, எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர் கெட்டகவும் ஒரு மத்துக்க. ஐயோ சாமி, தெரியாம சொல்லிட்டா மன்னிச்சிருங்க. காலை காட்டுங்க, சுளுக்கு எதுவும் பழமா இருக்கா என்னன்னு பாக்குறேன். வேணாமா வேணாம், நீ ஒண்ணு செய்ய வேணாமா. நீ பாட்டுக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பு சாமி. அப்ப சந்தைக்கு கிளம்பி போகட்டுமா? இங்க பாத்திருக்கீல, தைலங்கில இருந்தா தேய்ச்சி விட்டுட்டு போகட்டுமா? நான் தான் உனக்கு எதுவும் செய்ய வேணான்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு, தயவு செஞ்சு கிளம்பு. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. இருங்க, தைலத்தை எடுத்துட்டு வந்து நல்ல தடை விடுறேன், அப்பதான் சீக்கிரம் வலி குணமாகும். இல்ல அப்படியே விட்டா வலி அதிகமாயிடும், அப்புறம் காலுக்கே பிரச்சனை ஆயிடும் பாத்துக்கோங்க. ஏட்டி வேணாம்டி, என் மவளுக்கு போன் போட்டு வர சொல்லு சீக்கிரம். இப்ப என்ன ஆச்சுன்னு உங்க மவளுக்கு போன் போட சொல்றீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் சாயங்காலம் அவன் வரத்தான் போறா. அது இதுக்கு இப்பயே போன் போட்டுக்கிட்டு அம்மா விழுந்துட்டான ஒரு வார்த்தை சொல்லுடி. என் கால் தடிக்கு விழுந்தது இல்லாம சொல்லுவாவ. ரொம்ப நல்லா இருக்கும் உங்க கதை. நீங்க பண்ற அநியாயத்துக்கு அளவே இல்லாம போகுது பாருங்க. சும்மா சூட்டால அங்க சொல்லிக்கிட்டு அவகிட்ட சொல்லல, அப்ப தூக்கம் வராது போல இருக்கேன். என்னது நான் என்ன அப்படியே அவகிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்? நல்லா இருக்கு உன் கதை, ரொம்ப நல்லா இருக்குமா? ஓஹோ, அப்ப இந்த வீட்டுல எது நடந்தாலும் நான் அதை என் மாவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு தான் நினைச்சுக்கிட்டு நிக்கிறியா? சரி, அப்படிதான் இருக்கட்டுமே. ஏன் நான் சொல்றது இல்ல, இப்ப என்ன இருக்கு? ஏன் இந்த வீட்டுல நடக்கிறது என் மாவுக்கு தெரியாம யாருக்கு தெரியணும்? எது நடந்தாலும் என் மாவகிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்லி என் மன ஆதங்கத்தை தீர்த்துக்கிறது? உன்னதான் உங்ககிட்ட தான் பேசுறேன். அத்தடி ஐயம்மா, ரொம்ப வலியா இருக்கு. தைலம் எடுத்து தேய்ச்சி விடதான் சொல்லலாமா? வேணாம் வேணாம், அப்படியே நொண்டுறாப்புல போய் வசந்தி எதுவும் தைலம் கீழே வச்சிருந்து தேய்ச்சி விட சொல்லும். அவதான் நல்லா பார்த்து பக்குவமா உனக்கே நீ விடுவ. இவகிட்ட சொன்னா இருக்கிற வங்கத்துக்கு காலை உடச்சி விட்டாலும் உடச்சிடுவா. அப்படியேப்பட்ட ஆளுதான் இவ. இவகிட்ட காலை கொடுக்கறதும் கத்தியில கடுத்த வைக்கிறதும் ஒண்ணு. ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்காத எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? அப்பப்பா, எந்த வலி வலிக்குதே. இல்லை கண்ணை வச்சுக்கிட்டு தான் மேலே இருந்து கீழே வரைக்கும் பாக்குற அளவுல என்ன செய்யறது? எல்லாம் கொஞ்சம் ஏதோ நம்ம நல்லா நடக்க பிடிக்க இருக்கிறோன்றதுக்காக கண்ணு வச்சே நம்மள ஒண்ணும் இல்லாத ஆக்கிடுவாளோ போல. ஏன் வசந்தி, வசந்தி அக்கா அரிசி போயிருவாங்க. பைய எதுவும் இல்ல. பைய இருந்தா 2 குடுன்னு கேட்டா கொடுத்து எம்பிட்டு நாள் ஆகுது. அது திருப்பி கொடுக்கணும், கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாரு அவளுக்கு. ஏன் வசந்தி ஏக்கா, என்ன வா வா வா. வரதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு நேரம் இப்படி கூப்பிடுறது உனையா? ஏக்கா உள்ள பாத்திரம் கழுவிட்டு இருந்தா அதான். சரி, இந்தா 2 மாசத்துக்கு முன்னாடி அரிசி வாங்குறதுக்கு பைய இல்லக்கா, பைய இருந்தா குடுன்னு கேட்டிய. 2 கட்ட பைய, புது பைய எடுத்து கொடுத்தன. திரும்ப கொடுத்தியாடி? ஏக்கா என்னக்கா, நீ கொடுத்த 2வது நாளே அப்படியே கொண்டு வந்து வாங்கிட்ட கொடுத்துட்டேன். வசந்தியே போய் பேசாத, போய் பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். திருப்பி கொடுத்துட்டா நான் இதுக்கு வாங்கிட்டு வந்து கேட்க போறேன். ஏக்கா நீ மறுக்கா வேற யாருக்கிட்டையும் கொடுத்தியே என்ன? நான் வாங்கிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட எல்லாம் இல்ல. வசந்தி என்கிட்ட நல்லா வாங்கிட்டு வத்துக்க. என்கிட்ட நீ பைய திருப்ப கொடுக்கவே இல்ல. நானும் பல வாட்டி உங்ககிட்ட கேட்டுட்டேன். ஏக்கா அது இருக்கு இது இருக்கு, அப்பந்தாரன் இப்பந்தாரன்னு அப்படியே போயிட்டேன். இன்னைக்கு சந்தைக்கு பொருள் வாங்க போற, ஒரு பைய கூட இல்ல. இருக்கிற எல்லாத்தையும் தங்க வந்து 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 தூக்கிட்டு ஓடிடுறா. திருப்பவும் அவளும் கொடுக்க மாட்டேங்கிறா. ஏக்கா அப்ப நான் கொடுத்து நீ தங்க எடுத்துட்டு போயிருப்பாக்கா. வசந்தியே மாசம் மாசம் அவன் என்ன எடுத்துட்டு போறானே நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்க. வசந்தியே எனக்கு தெரியாத ஒரு துரும்ப கூட அந்த வீட்டுல இருந்து அவளால எடுத்துட்டு போக முடியாது பாத்துக்க. உன் வீட்டுல தான் இருக்கும், ஒழுங்கா போய் தேடி எடுத்துட்டு வா. ஏக்கா இப்ப கொஞ்சம் வேலையா இருக்குங்கக்கா, அப்புறமா தேடி தாரேன். இங்க பேர் வசந்தி, ஒழுங்கா தேடி கொடுத்துரு. நான் சந்தைக்கு போன ஒரு பை கூட இல்லக்கா. என்கிட்ட 2 பை கிடக்க, அதை எடுத்துட்டு வரேனே. உன் பையில எனக்கு தேவையில்லை, நான் கொடுத்த கட்ட பையங்க அதை கொடு. ஐயோ அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலையே. எந்த பைய வாங்கினேன்னு ஞாபகம் இல்ல. எந்த பையன் ஞாபகம் இல்லையா? ஏட்டி அருள்முருகன் டெக்ஸ்டைல்ஸ்ல போட்டுக்க. இது புது பையடி, வெள்ளை பையடி. ஐயோ அந்த பையில தான் பலாப்பழத்தை வச்சு அரிஞ்சு பையன் முழுக்க பலாக்கறியா போயிடுச்சு. அதை வந்து கேக்குத. இங்கக்கா சரி அந்த பையன் அங்கதான் எங்கேயாவது என் மாமியை மடிச்சு வச்சிருக்கோம், எடுத்து தாரேன். இந்த அப்ப போய் எடுத்துருவா. ஏக்கா சோறு வெந்துகிட்டு இருக்கா? சோத்தெல்லாம் நான் வடிக்கிறேன், நீ போய் பையன் முதல்ல தேடு. என்ன கனி ஒரு பையக்காக இவ்வளவு சட்டப்பட்டு நிக்கிறேன்? ஐயா அவசரத்துக்கு உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்க கூடாது இவ்வளவு இருக்க. அன்னையில இருந்து எங்கன்னு கேட்டுக்கிட்டே நிக்கிறேன். நான் கொடுக்கறதெல்லாம் உங்ககிட்ட அப்படியே கேட்கறேன். அப்படி என்ன தண்ணி என்கிட்ட கொடுத்து விட்டா கேட்கறதுக்கு? நான் உனக்கு இதுவரை எதுவுமே கொடுத்தது இல்லையா? கொடுப்பா 4 நாளைக்கு முன்னாடி வச்ச ரசத்தையும் 4 நாள் ஊசி அடிச்ச சாம்பாரையும் கொடுப்பா. வேற என்னத்த கொடுப்ப? ஏன் ரசம் சாம்பார் மட்டும் தான் நான் உனக்கு கொடுக்குறேன்னா? வேற எதுவும் பண்டம் இருந்தா கொடுக்கறது இல்லையா? என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? ஒரு ஆள் இல்லாத பொம்பளை உன்னைய நம்பிதான் நான் எதை இந்த இடத்துக்கிட்ட நல்லபடியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ ஏன் என்ன இப்படி பேசுற? நான் என்ன செய்யறது? ஏத்தா இப்படி எல்லாம் ஒன்னும் நீ அழுது சமாளிக்காத. எனக்கு இப்பமே என் கட்ட போய் வந்து ஆகணும். இந்த அவன் சின்னத்தை வேற கீழே விழுந்துடுச்சு, பாவம் அதை தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். நான் சந்தைக்கரை போகணும், நேரம் இல்ல, எனக்கு போய் எடுத்துட்டு வா. அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டவுன்ல ஆடி தள்ளுபடி ஆஃபர் போட்டுருக்காங்களாம். காட்டன் சேலை 3 250 ரூபா தானா. நல்லா வெயிலுக்கு ஏதமாக கட்டிக்கலாம் அக்கா. போன வாரம் 100 நான் வேலை செஞ்ச காசு ஏறி இருக்கு. வாயன் போயிட்டு வாரும். வசந்தி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? கடனை கொடுத்தவன் காலையிலும் சாயங்காலமும் வீட்டு வாசல நடனடியா வந்துகிட்டு போறான். அதை பத்தி உனக்கு கவலை இல்ல. ஆடி தள்ளுபடியில இப்பதான் துணி எடுக்க போறான். துணி ஏன் கடை வாங்கிட்டேங்கிறதுக்காக நல்ல துணிமணி கூட எடுத்து போட்டுக்க கூடாதா என்ன? ஏண்டி பாக்குறவங்க என்னடி சொல்லுவாங்க? ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுக்கிட்டு புருஷங்காரன் ஓடி போயிட்டா இவன் என்ன ஒய்யாரமா துணி எடுத்து மாட்டிக்கிட்டான்னு என்ன பேசுவாங்க? யார் என்ன பேசுனா எனக்கு என்ன? எனக்கு எது எப்ப வேணுமோ, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் என்னால வாங்கி போட்டுக்க முடியும். அந்த எடுபட்ட பையன் ஓடி போயிட்டாங்கிறதுக்காக நான் என்ன அழுதுகிட்டேவா இந்த கிழிச்சு துணியை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க முடியும்? ஏத்தா
கொஞ்சமாவது ஊருக்கு பயந்து வாழணும்தா. அக்கம் பக்கம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சமாவது அச்சப்பட்டு வாழணும். இக்கா யாருக்கும் எதுக்கும் பயப்படணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. நான் என்ன தப்பு பண்றேன் எல்லாருக்கும் பயந்து வாழ்றதுக்கு? இத்தனை நாள் இந்த அந்த பையன் வாங்கின கடனை அடைச்சதே பெரிய விஷயம். கடன் அடைக்கன்னு சொல்லி என் பாதி காலம் ஒழிஞ்சு போயிடுச்சு. எனக்குண்டு எந்த ஆசையும் இருக்கக்கூடாதா? இல்ல நான் தான் எதுக்கும் ஆசைப்படக்கூடாதா? கடன் வாங்கின காரணத்துக்காக நான் என்ன காலம் முழுக்க இப்படியே கண்ணை வடிச்சுக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டு நிக்கிறதே? அத்தனை நாள்லாம் துணிமணி எடுக்க போனா ஒரு சேலையே 400 500 சொல்லுவாவ. என்கிட்ட அவ்வளவா சேலை எதுவும் இல்லக்கா. 3 சேலை 250 ரூபான்னு போட்டிருக்காவ. அதான் சரி 100 நாள் சம்பளமும் ஒரு 1500 கிடக்கு. அதுல ஒரு 250 ரூபா எனக்குன்னு எடுத்து வாங்கிக்கிறதுல என்னக்கா தப்பு இருக்கு? சொல்லு, என்ன தப்பு இருக்கு? இல்லதா, ஆனாலும் நானா அவன்கிட்ட கடங்கார வந்தா நீ கை கட்டி நிக்க போற? நான் தானே நிக்க போறேன். நான் பதில் சொல்லிக்கிறவா? எப்படி உன்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? ஏக்கா என்னக்கா, நான் இத்தனை காலமா இந்த இடத்துல ஒத்த ஆளா கடத்தி எவ்வளவு சிரமப்படுறேன். அக்கம் பக்கத்துல இருக்கிற வந்து இந்த 5 10 எதுவும் கொடுக்குறாவளா என்ன? இல்ல தினந்தோறும் காலை மாலை அப்படின்னு ஒரு நாள் கூட விடாத தீபாவளி பொங்கல் கூட இல்லாம இந்த அந்த வட்டிக்காரன் வாசல்ல வந்து நின்று அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னு என்னைய பேசாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு போறேனே. அக்கம் பக்கத்துல உள்ள யாரும் ஆள் இல்லாத பொம்பளை எதுவும் பார்த்துதான் செய்யும். கொஞ்சம் பொறுத்து இருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாவல. இந்த வட்டிக்காரன் வந்து என்னை என்னென்ன பேசுறானோ எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு கூடி கூடி கும்மி கும்மி சிரிப்பாளுவே. அந்த பக்கம் நான் போயிட்டேன், ஐயோ வசந்தி உனக்கு இப்படி ஒரு நிலைமையானு அப்படியே என்னமோ உலகத்துல உள்ளாத பரிதாபம் காட்டுற மாதிரி காட்டுவாளுவே. எல்லாரையும் சொல்ற மாதிரி என்னையும் சொல்லாத. நானும் என்ன அப்படியா இருக்கேன்? ஐயோ ஒன்னும் சொல்லல, நானு அந்த மாதிரி செய்யறவங்கள தான் சொல்றேன். இப்ப என்ன துணி எடுக்க போறியா? ஆமா போறேன். நீயும் வாரியா இல்லையா? நீயும் நல்ல சேலையா 2 3 எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். அப்படியே பிள்ளைகளுக்கும் டவுசர் கூசர் ஏதாவது எடுக்கணும்னா கம்மி விலையில எடுத்துக்கிட்டு வரலாம். எங்க இருந்து நான் துணிமணி எடுக்கிறது? வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறதே என் மாமியை சொல்ற கணக்கு போட்டு தான் வாங்கணும். ஏக்கா உன் நாத்தனாருக்குன்னு சொல்லி ஒரு 4 5 துணியா எடுத்துக்கிட்டு அதுல உனக்கு 2 சேர்த்து வாங்கிக்க. அது இல்லாம இந்த ஆடு தள்ளுபடியில ஆப்பர்ல துணி எடுத்தா கட்டப்பையும் நிறைய தருவாவ. கம்மியான விலையில துணியை எடுத்துக்கிட்டு கட்டப்பையும் வாங்கிக்கிட்டு வரலாம். அப்ப நான் கொடுத்த கட்டப்பைய நீ திருப்பி கொடுக்க மாட்டேன், அதான உன் முடிவே? உனக்கு வா, நீ இன்னைக்கு வா கடைக்கு. உனக்கு 2 கட்டப்பை என்ன 12 கட்டப்பை வாங்கி தரவா? நான் கொடுத்த அந்த 2 கட்டப்பை எங்க? ராசியான கட்டப்பை அது, அதை எடுத்து வாங்கிட்ட கொடுத்த மத்தியா. கட்டப்பையில என்னக்கா ராசியான கட்டப்பையே? அதுல பணத்தை வச்சா பணம் தங்கிக்கிட்டே இருக்கும். அத எம்மா நல்ல ராசியான பைதாமல இருக்கே. நான் தான் பாழாக்கிட்டேனே. என்னது பாழாக்கிட்டியா? என்னடி பண்ண? நான் தான் பத்திரமா வைக்காம விட்டுட்டேன்னு சொன்னேன், பாழாக்கணும்னு சொல்லல. வீட்டுலதான் எங்கேயாவது வச்சிருப்பேன், எடுத்து தரேன்க்கா. சரி சரி, உன் வீட்டுல வேற எதுவும் பை இருந்தா எடுத்துக்கிட்டு வா. நான் போய் வீட்டு ரூபா எடுத்துக்கிட்டு வரேன். அந்த கட்டப்பையில பணம் வச்சாதான் எதுவும் தங்கும். இப்ப என்ன செய்யுதுன்னு தெரியல. ஐயோ போயக்கா போ போ. அம்மா வசந்தியே என்ன தேவை? அம்மா இன்னும் சந்தைக்கு கிளம்பலையா நீ? எவ்வளவு நேரம் ஆகுது? நேரத்துக்கு ஓடி வாங்கிட்டு வந்திருக்கிறது இல்ல? இவகிட்ட கட்டப்பை வாங்க வந்தேன், இந்த போறேன் கிளம்பிட்டான். சந்தை இவ்வளவு தான் வரலாம். அம்மா வசந்தி சந்திக்கா சாமி போறதுக்கு முன்னாடி அத்தை காலில் சத்து தைலம் தேய்ச்சி விட்டுட்டு போயேன். நான் தேய்ச்சி விட்டேன்னு சொன்னேன் வேணான்னுட்டு இங்க வந்துருக்கு பத்தியா சீன் கட்டுறதுக்கு. நான் தான் வீட்லயே தேய்ச்சி விட்டேன்னு சொன்னேன்ல, அப்ப எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இங்க நடந்து வந்தியே? தேப்ப என்ன லாபமா தேப்ப? யாத்த என்னாச்சு? ஏம்மா காலு வழுக்கிட்டு விழுந்துட்டம்மா. வீடு வாச கொஞ்சமாவது சுத்த பத்தமா இருந்தாதானே. தண்ணியும் மண்ணும் தண்ணியுமா கடந்தா காலு வழுக்காம என்ன செய்யும்? ஏன் ஆத்தே என்ன அண்ட புழுவு ஆகாச புழுவு. சரி இப்படி உக்காருங்க, நான் தையல் எடுத்துட்டு வாரேன். அக்கா நீ வரையில கூப்பிட்டுக்கிட்டு வந்தா எனக்கா பாவம் சிரமப்பட்டு வந்திருக்காவல்ல. வசந்தி சாம வாயை முடிக்க சொல்லிவிட்டேன். அம்மா வசந்தி ஏன் அவகிட்ட வா வா சீக்கிரம் சந்தைக்கு கிளம்புமா. கிளம்புறேன். அம்மாடி அம்மா அவளுக்கு ஒரு போன் போடாமா. அம்மா இப்படி முடியாம கிடக்குறாங்க. மொத்த காலைய சுத்தமா வரலன்னு ஒரு போன் ஒண்ணு போட்டு சொல்ல. நடக்க பிடிக்க முடியல. இந்த காலை வச்சுக்கிட்டு எப்படி உக்காந்துருப்பேன் எந்திருப்பேன்னு தெரியல. என் மாவா இருந்தாலாவது இனி நல்லா கண்ணும் கருத்துமா பாத்துக்குவா. பெத்தவளை பாத்துக்க பிள்ளையால மட்டும்தான் முடியும். என்னதான் ஆசைக்கு ஆஸ்தியா சொத்து சுகம் சேர்த்தாலும் ஆசைக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருந்தாதான் வயசான காலத்துல ஆத்தாவை பாத்துக்கும். இந்த காலத்துல எல்லாம் மருமக அறிவியலை நம்பி ஒன்னும் பண்ண முடியாது. வசந்தி இக்கா வாக்கா. நேரமா கிளம்புன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். மாவா வந்து பாப்பாளாம். மாவ இருக்கிற நம்மளெல்லாம் பார்த்தா மனசாலா தெரியல பாரு. வீடுக்கா வீடு. உலகத்துல எந்த மாமியாளுக்குமே மருமகளை பிடிக்கவே பிடிக்காது. மருமலை கண்டாலேதான் மாமியாளுக்கு வயித்தால போயிடுமே. அப்புறம் என்ன? என்னமா பல்ல கட்டுது? இப்பெல்லாம் வலிக்கல பிள்ளை இருக்கு காலு. ஆளை பார்த்தா மட்டும் பாசாக்கப்படுறது. ஏத்த தைரியங்க தங்கத்துக்கு போன் போடுறேன். எத்த வேணா ஆம்புலன்ஸுக்கு போன் போட்டு வந்து ஏத்திட்டு போக சொல்லுவா உங்களே. ஏண்டி ஏன் நான் நல்லா தானே இருக்கேன்? இல்லத்த ரொம்ப முடியாத மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போனாதான் நல்ல ட்ரீட்மெண்ட் பாப்பாவ. 108க்கு போன் போடுறான். அங்கத்த நேரா அங்க ஆஸ்பத்திரிக்கு வர சொல்றான். ஒரு 2 நாள் பெட்ல வச்சு உங்களை நல்லா பாத்துக்குவா. நீ சொல்லுதா வசந்தி, நீ போன் போட்டு சொல்லு. வரையில செலவுக்கு ஒரு 4000 பணம் எடுத்துக்கிட்டு வர சொல்லு. அப்படியே உங்க அம்மா கால் ஒடிஞ்சு ஆஸ்பத்திரியில கிடக்காவ. அவியலால உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. போய் பாத்துக்க. நீ இருந்தா மட்டும்தான் உங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிட்டாவ. அவங்க காலை குணமாக்கி அவங்க நல்ல நடக்க பிடிக்க ஆகிற வரைக்கும் உங்க வீட்லயே வச்சு நல்ல பத்திரமா பாத்துக்கணும். போன் போட்டு சொல்லுதா வசந்தி.